Hello all, I am Dr. Nivedita, obstetrician and gynecologist. இப்போ பார்த்தோம்னா எல்லாமே ஃபீவர் சீசனாக இருக்கு. நிறைய பிரெக்னென்ட் மதர்ஸ்க்கு ஃபீவர் வருது. ஸோ ஃபீவர் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா ட்ரைமிஸ்டர்லையும் வரலாம், எப்போ வேணால் வரலாம் ப்ரெக்னன்சியில். பட் அது ஏர்லி ப்ரெக்னன்சியில் பார்த்தோம்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த டீஹைட்ரேஷனாக இருக்கிறது, அந்த உடம்பு கதான்னு இருக்கிறதே ஃபீவர்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இன்ஃபெக்ஷஸ் காசஸாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒரு டீஹைட்ரேட்டட் ஸ்டேட்டில் இருக்கிறதே வந்து ஃபீவராக கூட நம்ம பர்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீவர் வந்து டெம்பரேச்சர் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு தெர்மோமீட்டர் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர். இல்லை உங்களுக்கு ரொம்ப குளிர் நடுக்கத்தோட ஜுரம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடரை ரீச் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் பார்த்தோம்னா ஃபீவர் இருந்தாலும் ஓகே சில டேப்லெட்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது, பேராசிட்டமால்லாம் எடுக்கக்கூடாது, சரி ஒரு 2 நாள் போட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ அதுலேயும் நிறைய மித்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தோம்னா ஹோம் ரெமெடிஸ் லைக் இந்த கஷாயம் குடிக்கிறது, சுக்கு காப்பி குடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு தள்ளி போடுறாங்க. பட் பேட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சர்டன் டைம் ஆஃப் தி இயரில் சீசனலாக நமக்கு வந்து வைரல் ஃபீவர், அதாவது ஃப்ளூ வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பீக் சீசன் இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஃபீவர் இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணாதீங்க. செகண்ட் திங் வந்து வெரி பேட் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் லைக் டெங்கி, இல்லைனா ஏதாவது ரொம்ப சிவியரான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் பரவுது. கோவிட் அஃப்கோர்ஸ் நமக்கு இப்போ கம்மி ஆயிடுச்சு, பட் ஸ்டில் அதில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ அதனால எந்த ஃபீவர்னாலுமே இக்னோர் பண்ணாதீங்க. உங்கள் டாக்டர் கிட்ட போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் வீட்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும். அதாவது தண்ணி அட்லீஸ்ட் 2 லிட்டராவது உங்களுக்கு குடிக்கிற மாதிரி இருக்கணும். அதை தவிர நீங்கள் லிக்விட்ஸாக நிறையா சாப்பிட்டுக்கலாம். ஜூஸாக இருக்கட்டும், மில்காக இருக்கட்டும், பட்டர் மில்க்கு, டெண்டர் கோகோனட் வாட்டர், இளநீ அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். பட் உங்களுக்கு அதர் கண்டிஷன்ஸ் லைக் டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சர்டன் திங்ஸ் லைக் ஜூஸஸ் அண்ட் இளநீலாம் அவாய்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி கோமாபிடிட்டிஸ் இருக்கும்போது, அதாவது சுகர்ஸ்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நீங்கள் சீக்கிரமாக போய் உங்களோட கைனகாலஜிஸ்டோ இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஜெனரல் ஃபிசிஷியனை பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபீவர் வந்து ப்ரெக்னன்சியில் நம்ம இக்னோர் பண்ணவே கூடாது. இட் கேன் பி டியூ டு சோ மெனி ரீசன்ஸ். ஸோ லார்ஜ்லி இந்த ஹைட்ரேஷனை தவிர நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மைல்டு ஸ்பஞ்ச் பாத் மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதாவது துணியை வந்து நார்மலான ஒரு டெம்பரேச்சர் வாட்டரில் வச்சு பிழிஞ்சிட்டு நம்ம அண்டர் ஆர்ம்ஸில் நெத்திலெல்லாம் வச்சு பத்து போட்டுக்கலாம். ஸோ தட் இட் பிரிங்ஸ் டவுன் த ஹை டெம்பரேச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெங்கி இல்லைனா இந்த வைரல் ஃபீவர்ஸ்லாம் திடீர்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் வந்து 100லேருந்து 103, 104 ஷூட் அப் ஆகும் ஒரு 1 hour 2 hours. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா அதை கண்டிப்பாக குறைக்க முடியும். டெஃபினட்டாக நீங்கள் ஒரு மெடிக்கல் ஹெல்ப் ரீச் அவுட் பண்ணணும். பட் மீன் டைமில் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் பண்ணிக்கலாம். அது ஸோ தட் அந்த டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ எஃபெக்ட்ஸ் என்ன, பேபிக்கு எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ஸ் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷஸ் காசஸாக இருக்குன்னா டெஃபினட்டாக பேபிக்கும் அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு மைல்ட் சான்சஸ் இருக்குது. பட் ஒரு சீசனல் ஃப்ளூவாக இருக்கட்டும், ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப பாதிப்புலாம் ஏற்படுத்தாது. பேபியோட வெயிட் எல்லாம் ரொம்ப அப்படி குறைச்சிடாது. ஏன்னா அதுக்கு தான் ரொம்ப பயப்படுறாங்க பேரண்ட்ஸ், தட் இஸ் எக்ஸ்பெக்டன்ட் மதர்ஸ். அதனால பேராசிட்டமால் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ பேராசிட்டமால் இஸ் அ வெரி சேஃப் ட்ரக். பட் அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன் தான் நீங்கள் அதை சாப்பிடணும். எவ்வளோ சாப்பிடணும், டோசேஜ், அதை பற்றியெல்லாம் உங்களோட டாக்டர் கிட்ட டெஃபினட்டாக கேட்டுக்கோங்க. தேர்ட் திங் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வாட் எவர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் நீங்கள் வந்து அது ரிலையபிளாக வச்சுக்கணும். பாயில்ட் அண்ட் கூல்டு வாட்டர் சாப்பிடணும். ஈவன் தோ யூ ஆர் இன்ஃபெக்டட் ஆர் வாட் எவர் இட் இஸ், யூ ஆர் கோயிங் டு யுவர் ஆஃபீஸ் ஆர் யூ ஆர் கோயிங் டு சம் ஃபேமிலி ஃபங்க்ஷன், அந்த மாதிரி எல்லாம் இடத்துல வந்து இட் இஸ் பெஸ்ட் டு கேரி யுவர் ஓன் வாட்டர். ஏன்னா சர்டன் கண்டிஷன்ஸ் லைக் ஒரு டைஃபாய்டாக இருக்கட்டும், ஒரு ஹெப்படைட்டிஸ், ஜாண்டிஸாக இருக்கட்டும், ஈஸியாக ஃபுட் அண்ட் வாட்டரில் பரவறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பி வெரி கேர்ஃபுல் வென் யூ ஆர் ஹேவிங் தட் சீசனல் இன்ஃபெக்ஷன்ஸ். அதே மாதிரி நீங்கள் உங்களோட க்ளோஸ்ட் கம்யூனிட்டி லைக் உங்கள் ஃபேமிலியில் வேறு யாருக்காவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை உங்கள் ஆஃபீஸ் ஸ்பேஸில் வேறு யாருக்காவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அவங்க கூட அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இன் கான்டாக்ட் இருக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம்.
அதாவது அவங்கள ஐசோலேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எல்டர் கிட்டுக்கு வந்து ஒரு ஃபீவர் இருக்குது இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஸ்பவுஸ் கூட தூங்க வச்சுக்கலாம், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கூட தூங்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்போஷரை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கூட ஃபீவர் நிறையா வரும். ஸோ அப்போ வந்து மோஸ்ட் காமனாக அது சில்ட்ரனுக்கு வரும்போது, உங்களோட ஓல்டர் சைல்டுக்கு வரும்போது நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபீவர்ஸ் ஃப்ரம் சச் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் சிக்கன் பாக்ஸ் ஆர் எனிதிங், அது வந்து அந்த வைரல் லோட் ஜாஸ்தியாக இருக்கும்போது இட் கேன் அஃபெக்ட் யுவர் பேபி இன்சைட் த யூட்ரஸ். ஸோ அதுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபீவர் நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கு அதெல்லாம் பார்த்து கவனிச்சுட்டு ப்ராப்பர் மெடிக்கல் கைடன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி in times of the year when there is flu and other things, நீங்கள் வந்து வேக்சினேஷன் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சீசனல் ஃப்ளூ அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக சென்னை அண்ட் அந்த சரௌண்டிங் ஏரியாஸில் வந்து அரவுண்ட் ஒரு ஆகஸ்ட் மந்த் வந்து பீக் ஆகும். ஸோ வந்து வைல் யூஆர் ப்ரெக்னென்ட் ஃப்ளூ வேக்சின்ஸ்னு நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அந்த வேக்சின் போட்டுக்கலாம். இட் இஸ் வெரி சேஃப். இட் வில் ப்ரிவெண்ட் ஃப்ரம் கெட்டிங் இன்ஃபெக்டட் வித் ஃப்ளூ. ஈவன் தோ நீங்கள் வேக்சினேட்டடாக இருந்தீங்கனாலுமே certain other strains of viruses or any other thing can cause fever. So be very careful, and it is very safe to use paracetamol in pregnancy. So do not hesitate to go and ask for help.